ஹலோ வியூவர்ஸ், ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நீங்களும் இங்கிலீஷ் பேசி அசத்துங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸுங்கிற வேர்டை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதிலும் நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இந்த சென்டென்ஸை எழுதாமல் நம்ம யாரும் இருந்தது கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்ஸுன்னா ஆக அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக அப்படிங்கும்போது நம்ம ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் காய்ச்சலாக இருக்கிறேன், நான் காய்ச்சலாக அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம இங்கே அஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மணி ஒர்க்ஸ் அஸ் எ சித்தா டாக்டர். மணி ஒர்க்ஸ் அஸ் எ சித்தா டாக்டர். மணி சித்த மருத்துவராக வேலை செய்கிறார், மணி சித்த மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஆகான்னு சொல்லும்போது நம்ம அஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம எந்த சென்டென்ஸ்லையாவது ஆகான்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. அடுத்தது அட்டுங்கிற வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைம், பிளேஸ், இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம அட்டு யூஸ் பண்ணணும். நம்ம ஏதாவது டயத்தை மென்ஷன் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பிளேஸை மென்ஷன் பண்ணும்போதோ நம்ம அட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா லேண்டட் அட் இந்திரா காந்தி ஏர்போர்ட். ராஜா இந்திரா காந்தி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே இல்லைன்னு சொல்கிறதுனால அட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கம் அட் 7 PM. 7 மணி அளவில் வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே அட்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா இன்னுனா உள்ளே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இந்த இன்னை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்ம ஒரு இடத்துக்கு உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இது ப்ராப்பராக எல்லோரும் சொல்கிறது தான். அதை தவிர்த்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், அப்படி இல்லை அப்படின்னா த எண்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு டயத்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லும்போது நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து எண்ட் ஆஃப் த பீரியட் டயத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I will call you again in 2 days. I will call you again 2 days. நான் 2 நாளுக்குள்ளே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணியிருக்கோம். The ball in the box. The ball in the box. அதாவது பால் பாக்ஸுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன அப்படின்னா இன்சைடு. இன்னும் நம்ம பார்த்தோம் உள்ளே, இன்சைடுனாலும் உள்ளே தான். ஆனால் இந்த இன்சைடு என்ன அப்படின்னா லுக்கிங் இன்டு சம்திங். உள்ளே தான் அந்த பொருள் இருக்குது, இல்லை உள்ளே தான் அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை உள்ளேருந்து பார்க்குறது கிடையாது, வெளியே இருந்து லுக்கிங் இன்டு சம்திங் நம்ம பார்த்து சொல்கிறது. அப்படி சொல்லும்போது நம்ம இன்சைடுன்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், சோமா இஸ் இன்சைட் த ரூம். சோமா ரூமுக்கு உள்ளே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது சோமா இஸ் இன்சைட் த ரூம் அப்படின்னு சொல்கிறோம். இன்சைடு த பாக்ஸ் வாஸ் எ கோல்டு வாட்ச். அதாவது பாக்ஸுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கோல்டு வாட்ச் இருக்குது. நம்ம பாக்ஸுக்குள்ளே போய் பார்க்க மாட்டோம், வெளியே இருந்து தான் பார்ப்போம். அதனால தான் நம்ம வெளியே இருந்து பார்க்குற விஷயங்களை நம்ம இன்சைடுன்னு சொல்கிறோம். அடுத்தது இன்டு. நம்ம பார்த்தோம், இன்சைடு பார்த்தோம். இப்போது இன்டுனா என்ன அப்படின்னா இதுவும் உள்ளே தான் மீனிங். ஆனால் இந்த உள்ளே என்ன அப்படின்னா மூவிங்கில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் மூவிங் இன்டு சம் ஒன் அண்ட் சம்திங். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு தான் நம்ம இன்டுன்னு சொல்கிறோம். ராமா காட் இன்டு த ஹால். ராமா ஹாலுக்குள் நுழைந்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே நம்ம இன்டுன்னு பயன்படுத்துகிறோம். அப்போ ஹாலுக்குள் நுழைந்தார், இங்கே நுழைகின்ற மூவிங் ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே இன்டுன்னு போடுறோம். ஹீ த்ரீவ் த லெட்டர் இன்டு த ஃபயர். அவன் லெட்டரை நெருப்புக்குள் போட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கும்போது நம்ம இன்டுன்னு சொல்லுவோம். அடுத்த வேர்டு பிஃபோர். பிஃபோருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஆஃப்டர். நம்ம ஆஃப்டரை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பிஃபோர் பார்க்கலாம். பிஃபோர்னா முன்பு அப்படின்னு அர்த்தம். கால் மீ பிஃபோர் யூ அரைவ். நீ சேர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சே குட் பாய் பிஃபோர் யூ கோ. இது நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம். சே குட் பாய் பிஃபோர் யூ கோ. அதாவது அங்கிள் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய், பாய் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்த வேர்டு பிகைண்ட், பின்னால். த ஓல்ட் சிட்டி ஸ்டாண்ட் பிகைண்ட் மீ சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிட்டியே என் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது த ஓல்ட் சிட்டி ஸ்டாண்ட்ஸ் பிகைண்ட் மீ. வி வாக்டு க்ளோஸ் பிகைண்ட் ஹிம். நாங்கள் அவருக்கு பின்னாடி க்ளோஸாக நடந்து போனோம் அப்படின்னு சொல்லும்போது ஹி வாக்டு க்ளோஸ் பிகைண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வேர்டு பிசைடு. பிசைடுனா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம்.
ஹூ இஸ் சிட்டிங் பிசைட் ராஜு? ராஜு பக்கத்தில் யார் உட்கார்றது அப்படின்னு கேட்கும்போது ஹூ இஸ் சிட்டிங் பிசைட் ராஜு அப்படின்னு சொல்லுவோம். சி சேட் பிசைட் ஹிம் டூரிங் டின்னர். டின்னர் சாப்பிட்ற நேரத்தில் அவள் என் பக்கத்தில் உட்கார்ந்தாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சி சேட் பிசைட் ஹிம் டூரிங் டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பட். பட் ஆனால் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்பார்ட் ஃப்ரம்னு சொல்லலாம், எக்ஸப்ட்னு சொல்லலாம். ஐ லைக் பேஸ்கெட் பால் பட் ஐ டோன்ட் லைக் பேஸ்பால். எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும் ஆனால் பேஸ்பால் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே பட் யூஸ் பண்ணுறோம். ஆனால்ங்கிற சென்டென்ஸை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ பட்டுங்கிறது ஒன்றை தவிர மற்றதை சொல்லும்போது நம்ம இங்கே பட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நன் பட் மணி இஸ் ப்ரெசன்ட். நன் பட் மணி இஸ் ப்ரெசன்ட். மணியை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே பட் யூஸ் பண்ணுறோம். அட் லாஸ்ட் பை. பையினா ஆனால், இதனால், அவனால், இவனால், அருகில், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை தான் யூஸ் பண்ணணும். கம் பை டுமாரோ. நாளைக்கு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கம் பை டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஹி வாஸ் மெட் பை மை பிரதர். ஹி வாஸ் மெட் பை மை பிரதர். அவரை என் சகோதரர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே ஹி வாஸ் மெட் பை மை பிரதர் நம்ம சொன்னோம். இன்றைக்கி நம்ம பார்த்த 10 ப்ரிப்போசிஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். அஸ் ஆக, அட் இல், இன் உள்ளே, இது டைமை மென்ஷன் பண்ணுறது. இன்சைட் இது வந்து லுக்கிங் இன்டு சம்திங். இன்டு உள்ளே, மூவிங் சம் ஒன் ஆர் சம்திங். பிஃபோர் முன்பு, இது இயர்லியர், ஆஃப்டர், தென் எனி ஒன். பிகைண்ட் பின்னால். பிஃபோர் முன்பு. பிசைட் பக்கத்தில். பட் ஆனால், ஒன்றை தவிர. பை இல், அதனால், இதனால், எனி ஒன். இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.